வெல்கம் டு ஆல் வைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட வைப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நம்ம எப்படி செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வைப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரியில் என்னெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரியில் கஸ்டமருக்கான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆயிரும். ஸோ இதுக்கான ஸ்டாக்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்கலாம். நம்மளோட வைப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம செட் பண்ணணும். கான்ஃபிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிராண்ட் ஆட் பண்ணணும். ஸோ என்ன பிராண்டோ அந்த பிராண்ட் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிராண்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸையுமே நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட்கான நேம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஹெச்எஸ்ஐ நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஹெச்எஸ்ஐ நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்ல அது மீட்டரா இல்லைன்னா பீஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்ல ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் எந்த கேட்டகரி கீழே டிஸ்பிளே ஆகணுமோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்க. ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ல எதெல்லாம் அது கீழே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் கேட்டகரி கிரியேட் பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட் இல்லாமோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ செலக்ட் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட் சைஸ். ஸோ இதில் ப்ரீ டிஃபைனாகவே உங்களுக்கு எல்லா சைஸஸுமே ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது சைஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சைஸ். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன சைஸஸ்லாம் வேணுமோ அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த கேட்டகரி கீழே இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சைஸ். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்கான சைஸஸ்லாம் நம்ம இங்கே தான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் எந்தெந்த சைஸஸ்லாம் அவைலபிளோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் சப்ளையர் டீடைல்ஸ். ஸோ இதில் எந்த கஸ்டமர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் ஆயிடும். நம்ம இப்போ கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நியூ பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் நம்பர் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த சப்ளையர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அவங்கள இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சப்ளையர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அவங்கள இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அதை குவான்டிட்டியில என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் ஆட் பண்ணணும். ஒரு சைஸ்லேயே நம்ம எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத அங்கே என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சேல்ஸ் அமௌண்ட்டில் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹோல்சேல் பண்ணும்போது அதை நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் F1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு F1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஷா இல்லை கார்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுக்கான பர்ச்சேஸ் என்ட்ரியுமே நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுல ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை எடிட் பர்ச்சேஸ்ல நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு எடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ரெக்கார்ட் நம்பரோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணதில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிளேஸை நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் பர்ச்சேஸ். ஸோ இதில் ஏதாச்சும் ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேஸில் பண்ணிக்கலாம். அதுக்கான சப்ளையரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்கோட் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஆயிடும். ஸோ இதில் எத்தனை ஸ்டாக் இருக்குன்னு காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் எத்தனை ரிட்டர்ன் பண்ண போறீங்களோ அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதை ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே தான் பண்ணணும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு வந்து பில் வைஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சப்ளையரோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செலக்ட் பண்ணதில் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம், நெக்ஸ்ட் அவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பிளேஸ்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேருந்தே அவங்களுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டைப்ல வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுலேருந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் இப்போ பே பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ செக் நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காண்டி ஏதாச்சும் நோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணுமா வேணாமான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும். நம்மளோட பைட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நம்ம எப்படி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, நெக்ஸ்ட் இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறது, நெக்ஸ்ட் டெபிட் நோட் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.